Hello. Can I come in, Dr. Mohan? Hey. Excuse me, sister. வாடா. எத்தனை நாளாச்சு பார்த்து. எப்படா இருக்க? என்னடா பண்றது? உங்கள மாதிரி பிரைவேட் பிராக்டிஸா பண்றோம். கவர்மெண்ட் டாக்டர். 24 hours on duty. சரி, அத விடு. ஹேமா எங்க கூப்பிடு. அப்படியே பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அவ கொஞ்ச நாளா ஹாஸ்பிடல் வரதில்ல. ஏண்டா? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? She's expecting டா. மார்னிங் சிக்னஸ் ரொம்ப சிவியரா இருக்கு. டாக்டர் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காரு. Hey! Congratulations டா. Thank you டா. ஏண்டா முதல்லயே சொல்லாம நான் கேட்டத கவனமா சொல்றேன்? உதைக்கணும்டா உன்னை. சரி, எப்போ டியூ? நவம்பர்ல டியூ. அப்புறம் நீ சொல்லு, வேற என்னடா விஷயம்? 2 நாள்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் விஷயமா வெளியூர் போறேன்டா. உங்க ஹாஸ்பிடல் ஆர்கனைஸ் பண்றாங்களா? இல்லடா, விவேகானந்தா யுவ கேந்திரான்னு ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்றாங்க. பார்த்து டாக்டர் ஒன்னா போலான்னு இருந்தோம். ஒரு டாக்டர் பேஷண்ட் ஆயிட்டான். என்ன? என்னடா பாக்குற? நிஜமா தான்டா. லாஸ்ட் மினிட்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தரணும். இப்போ கேம்ப் எங்க? திருச்சி பக்கத்துல உள்ள வில்லேஜஸ்ல 4 day கேம்ப். ஒரு 40 வில்லேஜஸ் கவர் பண்றதா பிளான். வர சாட்டர்டே கிளம்பி அடுத்த சண்டே வர மாதிரி பிளான். ராஜு, நானும் வரேன்டா உங்களோட. நீ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க உன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படா வருவ? இங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஆனா கண்டிப்பா உங்களோட நானும் வரேன். வாயா. யோ, உன்னதாயா உட்காரு. என்ன உனக்கு சொல்லியா? நீங்க எல்லா வியாதிக்கும் வைத்தியம் பாப்பீங்களா? பாப்போம், பார்க்க மாட்டோம், அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். உனக்கு என்னன்னு சொல்லு. அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கிண்டலு. பெருசா கிளினிக்னு போட்டு எல்லாம் கூட்டம் போட்டு ஓடி வந்துருங்க. இலவசமா முகாம் நடத்துறோம்ல, எங்கட சொல்லணும். யோ, அங்க பாரியா, இப்பெல்லாம் எந்த டாக்டருங்க ஊசி போடுறாங்க? எங்க டாக்டருங்களை பாரு. அப்போ நீங்க கம்பவுண்டரா? உனக்கு ஊசி நாக்குல தான். என்னடா அதுக்குள்ளயும் ஊர் ஞாபகம் வந்துச்சா? அதான் நாளைக்கு கிளம்புறமே ஊருக்கு. இல்லடா, நான் நாளைக்கு உன் கூட வரல. வரலையா? நீ மெடிக்கல் கேம்ப் கூப்பிட்டப்போ நிறைய வேலை இருந்தோம். நான் உன் கூட வந்ததுக்கு ஒரு பர்சனல் காரணம் இருக்கு. இங்க பக்கத்துல மங்களாபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. நான் பிறந்தது, வளர்ந்தது, எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனது எல்லாமே அங்கதான். மெட்ராஸ்ல இருந்து 400 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனா என்னன்னு தெரியலடா, இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட அந்த கிராமத்துக்கு திரும்பி போவே இல்லை. வார்டனையா விசாரிச்சதுல எங்க அம்மாவும் திரும்பி அங்க வரவே இல்லையா. எங்க அம்மாவை பார்த்து 20 வருஷம் ஆயிடுச்சு ராஜு. இனிமே பாப்பேனான்னு தெரியல. நீ கூப்பிட்டப்போ அந்த கிராமம் ஞாபகம் வந்துருச்சு. திரும்ப ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சுடா. வாங்கண்ணே.
ரேட் பேசிட்டியா? இல்ல மாமா. உதவா கரடா நீங்க. சார் 50 ரூபா ஆகும் சார். 25 ரூபா அட்வான்ஸா கொடுத்துருங்க. வாங்க அண்ணே. ஏயா பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிற? புதுசா? எந்த ஊரியா? எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன? வா. உங்க பேர் என்ன? வரவல்ல பேரை ஏயா கேக்குறீங்க? வந்தோமா, வேலைய பார்த்தோமா, காசு கொடுத்தோமான்னு இல்லாம உனக்கு பிடிச்ச மாதிரி கீதாவோ மாலாவோ எதை வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். உங்களுக்கு வரலட்சுமி தெரியுமா? எந்த வரலட்சுமி? வடக்கு தெரு வரலட்சுமியா இல்ல மேற்கு தெரு வரலட்சுமியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க அம்மா பேர் கூட ரங்கநாயகி. அவங்கள உனக்கு எப்படி தெரியும்? நான் அவங்க பையன். சின்ன வயசுலயே நானும் இந்த ஊரை விட்டு போயிட்டேன். சின்ன கோகிலா, சின்ன சின்ன கோகிலா, மோகன், என்ன? கண்ண முன்னாலே கோகிலா முகம் தான் தெரியுது. ஏமா அவங்க எல்லாரையும் அந்த மாதிரி என்னால முடியல. ஏமா மோகன், யூ கேரிங் திஸ் டூ ஃபார். நீங்க இப்படி இருக்கிறதால ஒண்ணும் மாறிட போறதில்ல. நம்ம வாழ்க்கைய நம்ம நிம்மதியை தான் கெடுக்குறீங்க. உனக்கு புரியாது ஹேமா. கோகிலாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க. அவங்க எல்லாரையும் அந்த மாதிரி பார்த்தது என்னால தாங்க முடியல. அவங்க எல்லாரும் ஏன் மனுஷங்க ஹேமா. உங்க மனுஷங்களா? என்னையும் பிறக்க போற நம்ம குழந்தையும் தவிர உங்களுக்கு வேற யாரும் கிடையாது. மோகன், ப்ளீஸ் விட்டுடுங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க. இனிமே அந்த கிராமத்து பக்கம் கூட நீங்க போக கூடாது. என்ன மோகன், ஆஸ்பத்திரிக்கு லீவ் விட்டீங்க போல? ஆச்சரியமா இருக்கு, பகல்லே வந்திருக்கீங்க. உங்க ஐயாவை பார்க்கணும்னு தோணிருச்சு போல. நிம்மதியா உங்க கூட இருந்திருக்கலாம். இங்க வந்து எங்களோட கஷ்டப்பட்டு இருக்காரு பாருங்க, அவரை சொல்லணும். டேய் பசங்களா, பொம்மை செய்யறதுன்னா விளையாட்டு இல்லடா. விளையாட்டு கிளம்பு மோகன், ஹாஸ்பிட்டலுக்கு போ. இல்ல வீட்டுக்கு போய் ஏமாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா, சந்தோஷப்படுவா. என்னால இயல்பா இருக்க முடியல ஐயா. கோகிலா முகமும் அந்த பையன் முகமும் கண்ணிலேயே இருக்கு. எனக்கு வேற எதுலயுமே மனசு செலுத்த முடியல. உன் துக்கம் எனக்கு புரியுது மோகன். ஆனா இப்போ உன் வாழ்க்கையோட திசையே மாறிடுச்சு. புதுசா உறவுகள், பொறுப்புகள், இதெல்லாம் நீதான் பார்த்தாகணும். இத பாரு, அவங்களுக்கு மனிதாமான ரீதியில ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு நாம பார்ப்போம். அதை விட்டுட்டு பழைய நினைவுகளால புதுசா சீரா போயிட்டு இருக்கிற உன் வாழ்க்கைய தடம்புரல வச்சிடாதப்பா. மோகன், டாக்டர் சுப்பிரமணியம்னு என்னோட ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்காரு. புருக்லின் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் சர்ஜன். அவரோட வைஃப் புருக்லின்ல யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல்ல டீனா இருக்காங்க. சுப்பிரமணியத்திட்ட பேசினேன். அவனுக்கு ஹேமாவை பிறந்ததுலேருந்தே தெரியும். உங்களுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்கு அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு இருக்கான். நீங்க 2 பேரும் ஒரே மாசத்துல கிளம்பிடலாம். அதுக்குள்ள இங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். படிப்பு முடிச்ச உடனே அங்கேயே அவங்க ஹாஸ்பிட்டலையே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. 2-3 வருஷத்துல கிரீன் கார்டு கிடைச்சிடும். நம்ப முடியல.
அப்பா சொன்னப்போ ஐ வாஸ் சோ thrilled. நம்ம குழந்தை அமெரிக்கால பிறக்க போகுது. He or she will be an American citizen at birth. சுப்பிரமணியம் அங்கிளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சீக்கிரம் நமக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். Just imagine. என்ன ஒன்று சொல்றீங்க? என்ன பண்ணீங்க? Only a fool would say no to such an offer. அமெரிக்கால புது லைஃப், நல்ல வசதி, நல்ல பணம். கண்டிப்பா நாங்க போறோம். அப்ப நான் சுப்பிரமணியத்திட்ட பேசி I'll set the process in motion. ஏமா ஏமா உங்க அப்பா மனசை ஹர்ட் பண்ண நான் விரும்பல. ப்ளீஸ் நீ சொல்லிடு. எனக்கு அமெரிக்கா போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ஏதோ எங்க அப்பாவுடைய கான்டாக்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூ ஷுட் பி தேங்க்ஃபுல். ஏமா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ஆனா என் வாழ்க்கை இங்கதான் மட்டும் தெரியுது. என்னால இதெல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. எனக்கு 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 உங்களை பத்தியே பேசுறீங்களே. வாட் அபவுட் மீ, மை ட்ரீம்ஸ்? மோகன், எங்க அம்மா அப்பா எவ்வளவு சொல்லியும் நீங்க தான் முக்கியம்னு உங்க பரம்பரையை பத்தி கூட கவலைப்படாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க என்னுடைய விருப்பத்துக்கு மட்டும் ஏன் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க?